மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட பேரிஷ் சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு: அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்ப நீங்க பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வாணி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம இன்ட்ரெஸ்டிங் விஷயம்? இன்னைக்கு ஆண்களும் வாலிபர்களும் வயோதிகர்களும் ஒரு விஷயத்தை சொல்ல போறோம். ஓகே, என்ன நடிச்சு எல்லாம் காமிக்கிறீங்க இப்படி எல்லாம்? நடிச்சு காட்டல, இது வந்து நடிக்காமே வர்றது. நடிக்காமே வர்றதா? ஆமா. செக்ஸ் என்பது பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் குடிச்சு அரைவணைத்து அந்த டைம்ல தான் ஆமா கண்டிப்பா விந்து வெளியே வரும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேச போற விஷயம் பண்ணாமே வருதா? ஆமா, துரிஸ்த கலிதம். துரிஸ்த கலிதம். ஓகே, அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனவு காணுனே தூங்கினே இருப்பாங்க, அப்படியே திடீர்னு ஒரு நேரத்துல ஏஞ்சி பாப்பாரு, அவர் ஜட்டி நனைஞ்சிருக்கும். கனவுலே பண்ணிட்டு இருப்பாங்களோ? கனவுல பாத்தீங்கன்னா பெண்ணை கட்டி பிடிக்கிற மாதிரியும் முத்தம் கொடுக்குற மாதிரியும் ஏதோ ஒரு நடிகை கூட ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரியும் இப்படி எல்லாம் கனவு காண்ற வாலிபர்களுக்கு தூங்கி ஏஞ்சி பார்த்தோன்னே டோட்டலா அவுட் ஆயிருக்கும். அதுக்கு துரிஸ்த கலிதம் சொல்லுவாங்க. அப்படின்னா தன்னைத்தானே விந்து வெளியேற்றம், அறியாமல் வெளியேற்றம், தூக்கத்தில் விந்து வெளியேறுதல் பேர் தான் துரிஸ்த கலிதம். ரெண்டாவது அதோட ஒரு கொடுமை, யூரின் போவாரு, யூரின் போனோடனே யூரின் விடுவாரு, அது கூட விந்து வெளியே வரும். ஏன் அந்த மாதிரி வரும்? இது மாதிரி நரம்பு தாட்சி உள்ளவங்களுக்கு தான் தானா விந்து வெளியேறது பாரு, அவங்களுக்கு சிறுநீரிலும் விந்து வெளியேறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாய்லெட் மோஷனை முக்கி போவாங்க, டைட் மோஷன். ஆமா, அப்படி போறவங்களுக்கும் விந்து லீக் ஆகும். இதெல்லாம் தானா வர்றது பேர் தான் துரிஸ்த கலிதம். இது மாதிரி உள்ளவங்க லைஃப் என்ன இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். கண்டிப்பா எவ்வளவு விந்து வேஸ்ட் ஆயிடும். ஐயோ, வேஸ்ட் போய் போதுங்க. வேஸ்ட பத்தியே இல்லைங்க. ஒரு பெண்ணிட போய் படுக்கிறாரு, படுக்கும் போதே விந்து அவுட் ஆயிடுது. பக்கத்துல வந்து படிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, அவுட் ஆயிடுது. செக்ஸே வச்சுக்க முடியல, லைஃப் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு போன வாரம் ஒரு பேஷண்ட் வராரு. போன வாரம் முகூர்த்த நாள். முகூர்த்த நாள், நிறைய கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு தம்பி வராரு. சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கல்யாணம் தாலி கட்டும் போதெல்லாம் செம ஜோரா இருந்தேன். ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனேன். பக்கத்துல படுக்கலான்னு போகும்போது என்னுடைய உறுப்பு ஏஞ்சிருக்கவே இல்ல, தூங்கிட்டே இருந்துச்சு. ஆமா. ரெண்டாவது அடிச்சு புடிச்சு நான் அதை கசக்கி பெருசா ஆக்கினேன். பெருசாகி கிட்ட போனோன்னு லீக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தூங்குது, லீக்கே ஆயிடுச்சு. அதாவது எரெக்ஷனே ஆகல. முதல்ல அவருக்கு அந்த ஆசை இருந்தது, கல்யாணம் தாலி கட்ட வரைக்கும் நம்ம எப்படியும் ஜாலியா லைஃப் பிளான் எல்லாம் போட்டு பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு அந்த உணர்ச்சி வரல. ஃபர்ஸ்ட் நைட் போகும்போது சரி தப்பாயிடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் போயிட்டு அதை அடிச்சு புடிச்சு எப்படி எப்படியோ பெருசா ஆகிட்டாரு. கையை வச்சு அப்படியே போட்டு நசுக்கி பெருசா ஆக்கி கிட்ட பண்ண உடனே செமனே அவுட் ஆயிடுச்சான். பண்றதே இல்லையா, அப்படியே அழுகுறாரு. ஐயோ சார், எனக்கு கை கால்லாம் நடுங்குது, எனக்கு நிறைய கை பழக்கமா இல்ல. அவர் சொல்ற விதத்தை பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வீணா போச்சு. மறுநாள் ட்ரை பண்ணலான்னு பார்த்தாலும் அவரால் முடியல. அவருடைய ஃபீலிங் என்னன்னா, என்னால உணர்ச்சியே வரல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்றாரு. இது தவறானது. கல்யாணம் ஆன பிறகு நீ உணர்றதை விட கல்யாணம் ஆவறதுக்கு முன்னே நீ நிறைய தப்பு பண்ணிருப்ப. கண்டிப்பா கை பழக்கம் பண்ணிருப்ப, நிறைய வந்து பொண்ணுகிட்ட ட்ரையல் பார்த்திருப்ப. இதெல்லாம் ஒரு தவறான செயல். அப்பயே உனக்கு தெரியும். என்ன தெரியும்னா, விந்து சீக்கிரம் வந்துருது, இது வந்து ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது. அப்படி என்ன பண்ணிக்கணும், கல்யாணத்துக்கு முன்ன உடம்ப சரி பண்ணிட்டு இருக்கணும். இப்ப கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுடைய லைஃப் வீணாச்சா, நீதான் அழுவுற, அந்த பொண்ணு அழுவாம இருக்குமா? நாள் பக்கத்துல வந்து படுத்தான், அப்புறம் பார்த்தா நான் அப்புறமா படுத்து ஏஞ்சி போயிட்டான். விந்து லீக் ஆனது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது. இவனுக்கு டக்குன்னு அவுட் ஆகி போச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு முடியல, டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி காரணம் தட்டி வச்சுட்டான். அந்த பொண்ணு ஏக்கத்துல இருக்கும், என்ன முதல் நைட்டே நம்ம வீட்டுக்காரன் பக்கத்துல வரலையே அப்படின்ட்டு. அதனுடைய பாவத்துக்கு இவன் ஆளாயிட்டான். அதெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தூக்கத்துல வந்து தயவு செய்து விந்து லீக் ஆகுது அப்படின்னா உங்களால செக்ஸ்ல வந்து கண்டிப்பா திருப்திப்படுத்த முடியாது.
சிறுநீரல் விந்து வெளியாகுது அப்படின்னா உங்க செக்ஸ் லைஃப்ல கண்டிப்பா திருப்திப்படுத்த முடியாது. டாய்லெட் போய் முக்கி விந்து வெளியாகுது அப்படின்னாலும் இதெல்லாம் துரிஸ்த கலிதம் அப்படின்னா தானா வெளியேறுதல். இது வந்து மாஸ்டர்பேட் இருக்கிறதுனால அப்படி வருதா இல்ல வந்து தானா வந்து? மேடம் உணர்ச்சியே இல்ல மேடம், தூங்கி தானே மேடம் இருக்காரு, தூங்கும் போது எதுவும் இல்லையா? ஆனா அவருக்கு எப்படி மேடம் ஜட்டி நினைக்குது? அப்ப அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? இல்ல, எந்த தப்பும் பண்ணல, நினைப்புல அது பண்றாரு. ஏதோ என்ன சொல்லுவாரு, அது ஒரு பையன் சொல்லுவான், சார் என்ன மோகினி வந்து அழித்துச்சு, அழித்தின உடனே எனக்கு விந்து அவுட் ஆயிடுச்சு சார். மோகினி அழித்துச்சான், மோகினி வந்து இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. சார் மோகினி மாதிரி வந்து என்ன வந்து ஒரு அழித்துச்சு சார், அழித்தின உடனே விந்து லீக் ஆச்சு சார் அப்படின்னு. இதெல்லாம் தவறான செயல். அதாவது நீ செய்த கைப்பழக்கம், நீ செய்த குடிப்பழக்கம், நீ செய்த புகைப்பழக்கம், நீ செய்த வந்து இந்த பாக்கு புகையில இதுக்கெல்லாம் அடிமையானதால உன் நரம்புகள் அனைத்துமே வலுவில்லாம போயிடுச்சு. நரம்புகள் வலுவில்லாம போயிடுச்சு. இதால செக்ஸ் ஃபீலிங் வந்த உடனே கண்ட்ரோல் பண்ணும். ஆணுக்கு எல்லாருக்குமே ஒரு கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோல் படுத்தும், கட்டுப்படுத்தும். 5 நிமிஷம் சேர்ந்தா விந்து அவுட் ஆகணும், 10 நிமிஷம் சேர்ந்தா விந்து அவுட் ஆகணும், இப்படி ஒரு கண்ட்ரோல் உண்டு. இவர் கட்டி பிடிச்சோன்னா வருது அப்படின்னா இவருக்கு நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு இருக்கு, நரம்பு பலகீனம் அடைஞ்சு போச்சு. இதுல உயிரணுக்களே சுத்தமா கிடையாது, குழந்தையே பிறக்காது. அதாவது தயவு செய்து துரிஸ்த கலிதம் ஆவறவங்களுக்கு உடனே டாக்டர் அணுகி, தூக்கத்துல விந்து வெளியாகுது சார், எனக்கு சிறுநீர்ல விந்து வெளியாகுது, எனக்கு டாய்லெட்ல விந்து வெளியாகுது, இதுக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி சிகிச்சை மேற்கொண்டால் உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாதிரி உணவு செஞ்சு கொடுக்கலாம், ஒரு ஹெல்த்தியான ஃபுட், எனர்ஜி வர்றதுக்காக? அந்த உணவு பாத்தீங்கன்னா அமுக்குரா ஆனந்த வடை. ஓகே, அமுக்குரா ஆனந்த வடை. சோ ஏற்கனவே வந்து அமுக்காமே வந்து வெளியே வருது, இது வந்து ஃபுட் பேர் பார்த்தா அமுக்குரா. அமுக்குராவை சாப்பிட்ட உடனே ஆனந்தமான ஒரு சுகம் கிடைக்கும் இந்த வடையை சாப்பிட்டா. அதெல்லாம் அமுக்குரா கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கு, அதெல்லாம் நம்ம ஒரு பொருள் வந்து நம்ம வடை வந்து ஹோல் இருக்கிற வடையா இல்ல ஹோல் இல்லாத வடையா செய்ய போறோம்? ஹோல்ஸ் உள்ள வடையும் செய்யலாம், ஓட்டை வடையும் செய்யலாம், ஓட்டை இல்லாத வடையும் செய்யலாம். இப்ப என்ன வடை செய்ய போறோம்? எந்த வடை செய்யலாம்? ஓட்டை வடை செய்வோம். ஓட்டை வடை இல்ல ஓட்டை இல்லாத வடை இல்ல ஜென்ட்ஸ்க்கு வந்து ஓட்டை வடை கொடுத்தா நல்லா. சரி, அப்ப ஓட்டை வடையே செய்வோம். ஓட்டை வடை செஞ்சிடலாமா? ஓகே, செஞ்சிடலாம் விடுங்க. ஓகே, சோ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் செஞ்சு காமிக்கலாம். ஓகே மிஸ், வந்து டாக்டர் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ஓட்டை வடையை செஞ்சு காமிக்கணும் வந்து. சோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். சோ இது உங்களோட பேரஷு சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து 1 மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனிஹவ் 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 மந்த்ஸில் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd மந்த் வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 மந்த் சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து இதுக்கு நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே, ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம், உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது 3 வயசுல பையன் இருக்கான், இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணுன்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. இதுக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார்.
அதுக்குள்ள 3 மாசத்துல எங்களுக்கு குழந்தை இருக்கு. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம், நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாசத்துல குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. இன்னைக்கு தீர்வுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரீம்ஸ்ல வந்து அப்படியே வந்து தூக்கத்துல விந்து வெளியே போயிடுது. இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து இன்னைக்கு டாக்டர் வந்து ஒரு ஹெல்த்தியான வடை செய்ய போறாங்க, ஓட்டை வடையை செய்ய போறாங்க. ஏன்னா வந்து விந்து வேஸ்டா பண்ணாம எங்கே விந்த போடணுமோ அங்கதான் போடணும். அதுக்காக அத போடுற இடத்துலதான் போடணும். அதுக்காக வந்து இந்த ஓட்டை வடையை வந்து செஞ்சு காமிக்க போறாங்க. ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் ப்ளீஸ் அதோட பேரு அந்த ஓட்டை வடைக்கு என்ன தேவைன்னு சொல்லிடுறீங்களா? துரிஸ்த கலிசம் அப்படின்னா தூக்கத்தில் விந்து வெளியாகுதல். 2வது பார்த்தீங்கன்னா சிறுநீரில் விந்து வெளியாகுதல், மோஷன் போகும்போது விந்து வெளியாகுதல், தன்னையே அறியாமல் விந்து வெளியாகிடும். ஒரு பெண்ணை பார்க்குறாரு, பார்த்தா விந்து அவுட் ஆகிடுது. ஒரு பெண்ணு பக்கத்தில் உட்காருது, பார்த்தா விந்து அவுட் ஆகிடுது. அதாவது தன்னை அறியாமல் வரக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் துரிஸ்த கலிதம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாலிபர்களுக்கு அதிகமாக இருக்குது. 18 வயசு, 17 வயசு, 15 வயசு, 20 பார்த்தீங்கன்னா வாலிப பருவத்திலே தன்னுடைய விந்தை இழந்து தானாகவே போதுனாவே ஒரு பயம் வந்துடும் இல்லையா, அவங்களுக்கு அதை ஸ்டாப் ஆகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு உணவு. இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, வெங்காயம், அமுக்கரா பொடி, கருவேப்பிலை, பாதாம் பருப்பு, கொத்தமல்லி, நிலப்பனக்கிழங்கு, பச்சை மிளகாய், பூமி சக்கரை கிழங்கு, பிஸ்தா பருப்பு, எண்ணெய், கடல மாவு, சால்ட்டு. இப்போ இது நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து வடை சுடுறதுக்கு ஒரு கலவையை உருவாக்குறோம். இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா அரைக்கலை. ஏன்னா வடையில் வந்து முழுசாக போடும்போது வெந்துடும், ஒரு டேஸ்ட் இருக்குன்றதுக்காக நம்ம முழுசாக போடுறோம். அடுத்து பிஸ்தா பருப்பு, அமுக்கரா பொடி, பூமி சக்கரை கிழங்கு, நிலப்பனக்கிழங்கு, அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட், உப்பு. ஓகே, வாட்டர் கொடுங்க. ஓகே, சோ இது சாப்பிடுறதுனால எப்படி அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும்? இல்ல மேடம், இதுல வந்து பாத்தீங்கன்னா அமுக்குரா பொடின்னு ஒரு பொடி சொன்னோம் இல்லையா, ஆமா, அதுவே கண்ட்ரோல் படுத்தும். ஓகே, நிலப்பனக்கிழங்கு, பூமி சர்க்கரை கிழங்கு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், நரம்பு தளர்ச்சியை கட்டுப்படுத்தும். நரம்பு தளர்ச்சினால தான் அந்த பிரச்சனையே வர்றது. இந்த நரம்பு தளர்ச்சி வந்து கண்ட்ரோல் பண்ண இந்த மாதிரி ஒரு எல்லா பவுடர் இந்த எல்லாத்தையும் போட்டு இதுல வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போடுறதால பார்த்தா அவனுக்கு வலிமை அதிகமாகும் போது அவன் செக்ஸ் நினைப்பு வந்தா கூட வந்து தானா விந்து டக்குன்னு வராது. ஓகே, சோ வந்து கண்ட்ரோலா இருக்கும் உங்களுக்கு, டைமிங் வந்து கண்ட்ரோலா இருக்கும். டைமிங் கண்ட்ரோலா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டெம்ப்ட் ஆகும்போது அவங்க மைண்ட் வந்து வேற இடத்துல இதுவாயிடுச்சுனாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்ப்ட் லூஸ் ஆயிடுமா? ஆமா, பின்னிஸும் வந்து பாத்தீங்கன்னா வளவளத்து போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் ஏற்படுது இல்லையா, இந்த தானா தூங்கி எழுந்தோடனே பாத்தீங்கன்னா ஜட்டி நனைஞ்சு போயிடும். ஜட்டி நனைஞ்சு போனா என்ன, நம்மளே அறியாம வந்து தானா வந்துச்சு, நம்ம யார்ட்டையும் போல வரல, ஆனா விந்து பார்த்தா நனைஞ்சு போச்சுன்னு ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு அரிய உணவு தான் இந்த உணவு. அது ஓட்ட வடை. ஆமா, ஓட்ட வடை. ஓட்ட வடை. என்ன வடை? ஓட்ட வடை. ஓட்ட வடை. சோ ஓகே, ஓட்ட வடையை ரெடி பண்ணலாமா? ரெடி பண்ணிடுவோம். பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வடை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாலிப பசங்களும் சரி, இந்த தானா விந்து லீக் ஆகிறதும் சரி, தன்னைத்தானே வந்து சிறுநீர்லையும் அதாவது டாய்லெட்லேயும் போகிற விந்துகள் எல்லாமே ஸ்டாப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அரிய வடை. ஓகே, ஸோ வடை ரெடி ஆச்சு, பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ டாக்டர் வந்து நல்ல ஓட்டை போட்டு வடை நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஓட்டை போட்டு வடையை செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த கனவுல வந்து தானா விந்து வெளியே போகிறது வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த என்ன டாக்டர் ஆமா கனவுல விந்து வெளியே போகாம எங்கே போடணுமோ அங்கே போட்டுடுங்க. ஓகே வடை நல்லா இருக்கு சாப்பிடல. சட்னி ரெடியா? வடை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் தானா சிறுநீரில் விந்து வெளியேறுதல், தூக்கத்தில் வெளியேறுதல், தன்னை அறியாமல் விந்து வெளியாகிறவங்களுக்கு இந்த வடை ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். சாப்பிட்டு ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ஓட்டை போட்ட வடையை வந்து டாக்டர் தான் செஞ்சாங்க. ஸோ எப்படி செஞ்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு மேலாவது உங்களோட கனவுல வந்து இல்லை தானாக வந்து இந்த விந்து வெளியாகிறது வந்து கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே டாக்டர், ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக செஞ்சு காமிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோட சார் நன்றி டாக்டர். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல செஞ்ச இந்த ஃபுட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்லயும் நான் இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லான வந்து டிஷ்ஷை செஞ்சு காமிக்க போறாங்க நம்ம நிகழ்ச்சியில. அடுத்த வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிக். இது உங்களோட பிரிஷ சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க. எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு. 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறம் வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க. இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் சார். மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்தில் நின்றுடுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கு உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் இங்கே எங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்துல எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க. 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல. அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது ஆலோசனை. இன்னைக்கு ஆலோசனையில வந்து நம்ம வியூவர்ஸ் கூட பேச போறோம். ஸோ உங்க கால்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வியூவர்ஸ். ஸோ நம்ம ஓட்டை வடையை வந்து செஞ்சு காமிச்சிட்டோம். அவங்களுக்கு எனர்ஜி வந்து அந்த அமுக்காமே வர அந்த ஓட்டை வடையை சாப்பிட்டு ஓட்டையில முழுசா விந்து உள்ள போற மாதிரியும் நீண்ட நேரம் தாமதம் ஈடுபடுற மாதிரியும் திருப்திப்படுத்துற மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம். வாலிபர்கள் நல்லா இருக்கட்டும் செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க வீட்ல. ஆமா நல்லா இருக்கட்டும். செஞ்சு நம்ம காட்டிட்டோம். நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும். ஓகே சோ காலர்ஸ் இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட பெரிஷ சமையல் மந்திரம். யார் பேசுறது? ஹலோ ஹலோ அமுதா பெஞ்சமின் பேசுறேன். அமுதா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அமைந்தகரை. அம்ஜிக்கரை. எஸ். ஓகே சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் வைஃப். ஓகே சோ வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு 50 ஆகுது. 30. நான் இப்ப டாக்டரை பத்தி என்னோட டாக்டர் 50யா? எவ்வளவு வயசு நீங்க? என்னுடைய வயசு 50. ஆனா என்னுடைய வந்து அவங்களுக்கு டவுட் கேக்குறா, அவங்க டாக்டருக்கு டவுட் கேக்குறாங்க. டாக்டருக்கு டவுட் கேக்குறீங்களா? ஆமாங்க. ஓகே சொல்லுங்க. என்னோட டாக்டர் வந்து 13-14 வயசு இருக்கும் அவளுக்கு அட்டெண்ட் பண்ணா. ஆனா
10 இயர்ஸா வந்து அவளுக்கு பப்பாளி பழம் அது இதுன்னு கொடுத்துதான் அதாவது மாசமான கண்டினியூவா பீரியட் ஆவறது இல்ல. ஓகே. 3 months 2 months. சோ இரெகுலரா வந்து பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கு. ரெகுலர் பீரியட் இல்ல. இது வந்து ஸ்டார்டிங் ஏஜ் அட்டெண்ட் ஆயிடுறதுல இருந்தா இப்படிதான் இருக்குமா? ஆமா இப்படிதான் இருக்குது. சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஹாஸ்பிடலுக்கு போனா டேப்லெட் கொடுக்குறாங்க. எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அதாவது இது என்ன பெருங்களத்தூர்ல சுபரஞ்சனி மேடம்னு ஒரு மேடம். ஓகே. இது இங்கிலீஷ் மெடிசன்ஸா? இங்கிலீஷ் மெடிசன். ஓகே. ஆயுர்வேதிக்கா போல? இன்னும் போல. ஓகே. சோ இப்போ வந்து அவங்களுக்கு ரெகுலரா பீரியட்ஸ் ஆகணும், அதுதான் அவங்களோட ப்ராப்ளம் இப்போ. ஓகே. டாக்டர் கிட்ட பேசுறீங்களா? ஓகே. மேடம் வணக்கம். வணக்கம் சார். நான் டாக்டர் பழனி பேசுறேம்மா. சரிங்க சார், நான் பார்த்திருக்கேன் சார் உங்களை டிவில. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க பொண்ணுக்கு வந்து மின்சஸ் வந்து ரெகுலரா வர மாட்டேங்குது, அதான் கம்ப்ளைண்ட். ஆமா சார். பாத்தீங்கன்னா டேப்லெட் போட்டாதான் ரெகுலர் பீரியட் வருது. அப்போட 1 day 2 days பீரியட் ஆகுது. இல்ல இப்ப அதுதான் என்னன்னா முதல்ல காரணத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்க சார். ஆனா அவளுக்கு நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நீர் கட்டி இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். அதாவது எல்லா பெண்களுக்கும் இது மாதிரி ப்ராப்ளம் வராது. 28 நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் என்பது மாதம் பெண்களுக்கு வந்துடும். இந்த மாதவிடாய் தடையா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த பிசிஓடி தான், பாலிசிஸ்டிக் ஓவரி. இந்த நீர்க்கட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹார்மோனை தடைப்படுத்தி இயற்கையா வரக்கூடிய மின்சஸ் வந்து தடையாக்கும். அதுல அந்த கட்டி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சில பெண்களுக்கு பல்கி ஆகும். பல்கி ஆகும் போது பாத்தீங்கன்னா உடம்பு ஃபேட் ஆகும். உடம்பு ஃபேட் ஆக ஆரம்பிச்சுன்னா பீடிங் வந்து ஒரு நாள் மட்டும் தான் தீட்டு போடும், 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் படாது. ஆமா. இதுக்கு வந்து நீங்க தீர்வு முதல்ல நீர்க்கட்டியை வந்து கரையணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? அதுக்கு நம்ம கிட்ட சிகிச்சை இருக்கு. சரிங்க சார். வடபழனியில நம்ம ஹாஸ்பிடல் இருக்கு. சரிங்க சார். நீங்க வடபழனிக்கு நீங்க வந்து சண்டே நான் வந்துட்டு இருக்கேன். சரிங்க சார். வர சண்டே அன்னைக்கு நீங்க வாங்க. சரிங்க சார். பாப்பாவை இட்டுன்னு வாங்க. சரிங்க சார். கை நாடி பார்த்து என்ன பிரச்சனை இருக்கு, எதனால இந்த பாப்பாவுக்கு இந்த நீர்க்கட்டி வந்தது காரணத்தை கண்டுபிடிச்சு மறுபடியும் அந்த நீர்க்கட்டியே வராத மாதிரியும். சரிங்க சார். ரெகுலரா மாசம் 28 நாளைக்கு ஒரு முறை 29 நாளைக்கு ஒரு முறை ரெகுலரா மென்சஸ் வர மாதிரியும். சரிங்க சார். நான் மருந்துகள் கொடுத்து உங்க பொண்ணுடைய லைஃப்ல சரிங்க சார் கல்யாணம் பண்ணா குழந்தை பாக்கியத்தோட இருக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். Thank you sir. ஓகே. ஓகே sir. நன்றிமா. ஓகே, கண்டிப்பா நீங்க டாக்டர் வந்து அப்பாயின்ட்மென்ட் கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் சண்டே போய் மீட் பண்ணுங்க. ஓகே. Thank you. Thank you so much for calling. Thank you. ஓகே டாக்டர், இந்த irregular menses வந்து இந்த கட்டி இருக்கிறதுனாலே அப்படி ஆகுது. பெண்கள் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் தனியா, கல்யாணம் ஆன பெண்கள் தனியா, இதுல ஒரு 10 பேர், இதுல ஒரு 10 பேர் இவங்க ஸ்கேன் எடுத்தாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் 10 பேருக்கும் பெரும்பாலும் 75% பெரும்பாலும் எந்த தொந்தரவும் வராது. 25% மட்டும்தான் ஹார்மோன் மாற்றத்தால நீர்க்கட்டி வரும். ஓகே. ஆனா இந்த கல்யாணம் ஆன 10 பேருக்கு கண்டிப்பா நீர்க்கட்டி வரும். ஏன்னா அது மாதிரி உணவு அது மாதிரி உணவு தான் இப்ப நம்ம சாப்பிடுறோம். ஓகே, சோ அடுத்த காலர்ஸ் இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபெரிஷியஸ் சமையல் மந்திரம். யார் பேசுறது? வணக்கம் மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன். பேர் வேண்டாம். பேர் வேண்டாம் மேடம். பேர் வேண்டாமா? வேண்டாம். சோ ஓகே, பேரே நல்லா இருக்கு. பேர் வேண்டாம்னு சொல்லுங்க. வேண்டாம் என்ற பேரே நல்லா இருக்கிறது. வேண்டாம் என்ற பேர் சொல்லவரே என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. ஓகே. உடல் உறவுல ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இருந்து தோல் கொஞ்சம் ஃப்ரீயா போக மாட்டேங்குது தோல். ஆமா, தோல் பின்னாடி பிடிக்கிட்டு வந்தனால முன்னாடி போனால வலிக்குது, ஒழுங்கா பண்ண முடியல. தோல் வந்து கிழிஞ்சுதா கிழியல? அது வரைக்கும் அவங்களுக்கு கிழிஞ்சிச்சு டாக்டர். என்னோட தோல் பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது, என்னோட உறுப்புல இருந்து உள்ள போகும்போது என்னோட உறுப்புல இருந்து தோல் பின்னாடி வந்துட்டு என்னோட முன்னாடி போயிடுறதுனால ஒழுங்கா பண்ண முடியல, வலிக்குது எனக்கு. பாத்தீங்கன்னா தோல் வந்து உங்களுக்கு வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது பின்னாலதான் போகும், முன்னால போவாது. ஆமா டாக்டர், பின்னாடி வந்துடுறதுனால அது முன்னாடி மென்மையா ரொம்ப சாஃப்ட் ஆயிடுறதுனால என்னால ஒழுங்கா பண்ண முடியல. அதாவது நீங்க முதல்ல இப்ப செக்ஸ் வச்சுக்கிறீங்க, 2 மாசம் ஆகுது. ஆமா. அது பாத்தீங்கன்னா அந்த முன் தோல் வந்து தோல் பிதுங்கினோன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து சும்மா ஒரு விரல் பட்டாவே ஒரு மாதிரியா கூச்சம் இருக்கும். ஆமா டாக்டர். ரெண்டாவது அது வந்து தொடர்றதுக்கே நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் பெரும்பாலும். ஆமா டாக்டர். அது சில பெண்கள் கூட அதை வந்து சுவைக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது கூட அவாய்ட் பண்ணுவாங்க.
ஆமா டாக்டர். அது வாயில அது அவங்க நாக்குப்பட்டா கூட ஒரு மாதிரி. அதுதான் அந்த டச்சிங் படுறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ஆரம்பத்துல இருந்தே என்ன பண்ணிருக்கணும், அந்த தோலை வந்து நீங்க வந்து குளிக்கும் போது அப்பப்ப அதை பிதுக்கி அதை அப்பப்ப சுத்தம் பண்ணி அதில் கையை வச்சு நீங்க அதை ஒரு பழகப்படுத்திருக்கணும். ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இப்ப 2 மாசமா அது கல்யாணம் ஆகி அப்பதான் நீங்க வந்து பிதுக்குறீங்க. ஆமா ஆமா. அது அந்த தோல் வந்து விரிவடையும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேல வந்து புதுசா நம்ம ஒரு புண்ணு உருவானா எப்படி இருக்க சகப்பா? ஆமா ஆமா டாக்டர். ரெட்டிஷா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அது மாதிரி உங்களுக்கு இப்ப இருக்கும். ஆமா டாக்டர். அதனால வந்து உங்க செக்ஸ் வச்சுக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல அதை வச்சு தொட்டாவே வந்து லீக் ஆயிடும். ஆமா ஆமா டாக்டர். ஒரு திருப்தியாவும் இருக்காது. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு என்ன பண்ணணும், கிரீம் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. பினிஷ் கிரீம்னு நாங்க ஒரு கிரீம் தரோம். ஓகே. புதுமண தம்பதியர்களுக்கு அந்த கிரீம் யூஸ் பண்ணும்போது தோல் ஃப்ரீயா போயிட்டு வரும் ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நீ சொன்ன பாருங்க, அந்த உள்ள பிதுக்கின உடனே அந்த கை வச்சா ஒரு கூச்சமா இருக்கு, ஒரு அருவருப்பா இருக்கு, அது மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. ஓகே ஓகே. அப்படியே விந்து சீக்கிரம் வராது. ஓகே. அந்த கிரீம் வாங்கி நீ விந்து சீக்கிரமா வர்றதுல இருக்கு. இப்ப வேற பொசிஷன்ல ட்ரை பண்ணாலும் சரி, மிஷினரி இல்லாம வேற ஏதாவது ட்ரை பண்ணாலும் எப்படி பண்ணாலும் இந்த உறுப்புனால தொந்தரவு இருக்கும். ஆமா தொந்தரவு இருக்கு, பண்ணவே முடியல. ஒரு பயமும் இருக்கும், எங்க ஏதாவது கீச்சிக்குமோ இல்ல ஏதாவது புண்ணாயிடுமோ இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதனால ஒரு திருப்தி அடைய முடியாத நிலையில நீங்க இப்ப இருக்கீங்க. ஆமா ஆமா. அதுக்கு நான் கொடுக்குற அந்த கிரீமை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. கரெக்டா 1 வீக்ல நீங்க வந்து ஃப்ரீயா செக்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ரீயா தோல் போயிட்டு வரும். அதுல எந்த ஒரு அருவருப்பும் ஒரு இன்ஃபெக்ஷனும் வராம பாத்துக்கலாம். இயற்கையில வேற ஏதாவது பண்ண முடியுமா டாக்டர்? இயற்கையா வந்து பண்ணலாம் சார். இயற்கையா பண்றதுக்கு உண்டான வழிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்க பண்ண முடியாது, அந்த மூலிகை கிடைக்காது. நம்ம மூலிகை அப்படி சொல்ல டாக்டர், மூலிகை மருந்து அது மாதிரி இல்லாம நம்ம கையில எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம தோலை பண்ணி அதுதான் ஏற்கனவே சொன்னேனே. நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, வாஷ் பண்ணும்போது நீங்க யூரின் போனாலோ இல்ல டாய்லெட் போனாலோ இல்ல பாத்து குளிக்கும் போதோ நீங்க என்ன பண்ணிருக்கணும், அது அப்பப்போ நீங்க அந்த தோலை பிதுக்கி சுத்தம் பண்ணணும். ஓகே ஓகே. அப்ப நீங்க அதுல சுத்தம் பிதுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த தோலுடைய அந்த இடத்துல நீங்க கை வச்சு பழகிறதால மறுபடியும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது. ஓகே. இப்ப 2 மாசமா நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல செக்ஸ் வச்சுக்கிறதால அதை பிதுக்கும் போது உங்களுக்கு அந்த வலியோ அதனுடைய ஒரு அருவருப்பு தன்மை உங்களுக்கு அது மனசுல வருது. ஆமா. இல்ல ஏதாவது கைப்பட்டா அதாவது தொட்டாவே ஒரு மாதிரியா இருக்காது. இயற்கை எல்லா ஆண்களுக்கும் வர்றதுதான். ஓகே. அந்த தோலை பிதுக்கிட்டு அது மேல தொட்டாவே ஒரு மாதிரியா இருக்கும், தொட விட மாட்டாங்க. ஆமா ஆமா. இது எனக்கு மட்டும் தான் வந்திருக்கும் நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. இல்ல நிறைய ஆண்களுக்கு அது இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் மெடிசன். ஓகே, நீங்க டாக்டர் வந்து சொன்ன மாதிரி அந்த ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வேலூர் கேம்ப் 6ஆம் தேதி வரோம். ஓகே ஓகே. 6ஆம் தேதி வேலூர் கேம்ப் வரோம். அப்ப வாங்க, அந்த ஆயில்மெண்ட் ஒன்று தர யூஸ் பண்ணி பாருங்க, கிளியர் ஆயிடுவீங்க. ஓகே கண்டிப்பா. ரொம்ப ஓகே, thank you so much for calling. Thank you. கீழ வர நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்த பேசிட்டோம் வந்து. சோ உங்களுக்கு எப்படி இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங்கா? நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது மேடம். ஓகே. நல்லா வந்து வாலிபர்கள் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது சொல்லி மூஞ்சே இப்படி எல்லாம் பண்றீங்க. இல்ல வாலிபர்கள் ஏதாவது ஒரு ஆக்டரோட இது பண்றீங்களா? அதாவது வாலிபர்கள் வாலிப தன்மையோட இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை. ஓகே. வயதானவன் ஆயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பண செலவு, மன உளைச்சல், மனைவி நம்மளை விட்டு போயிட்டா, குடும்பத்துல சண்டை, இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது இந்த வாலிபர்கள் எல்லாம் கேட்டு அவங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஓகே, சோ வந்து அவங்க லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக நீங்க வந்து நிறைய சஜஷன் கொடுத்திருக்கீங்க. சோ உங்களுக்கு என்னோட சார்பா நன்றி டாக்டர். நன்றி நன்றி நன்றி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல நம்ம நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் வந்து டாக்டர் செஞ்சு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை பை, டேக் கேர், குட் நைட். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா
ஒரு ஆண் குழந்தை பிறந்தங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆவது மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசின்னு வந்து தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.